இப்போ இந்த லைப்போசக்ஷன் அது இது பல சர்ஜரிஸ் இவங்க பண்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க? எனக்கு அது மொத்தத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயம். எல்லாரும் அந்த காலத்து ஸ்ரீதேவி அவர்களை சொல்றாங்க, மூக்குக்கு பண்ணாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி, நாங்க பாடிக்கே பண்றோம் இந்த காலத்துல. மூக்குக்கு நானும் தான் பண்ணேன், ஏன்னா ஃப்ளாப் இல்லை. உங்களுக்கு தேவையில்லையா? எனக்கு அப்போ அது ஸ்ரீதேவி பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேப்பரை திறந்தாலே டைவர்ஸ், இவருக்கு அவங்களுக்கு டைவர்ஸ், அவங்களுக்கு இவங்களும் ஒத்து போல, கிட்டத்தட்ட எல்லா நடிகைகள் எடுத்தாலும் இதனால டைவர்ஸ், நடிகர்கள் எடுத்தாலும் டைவர்ஸ், சிங்கர்ஸ் எடுத்தாலும் டைவர்ஸ், இப்படி போயிட்டு இருக்கு. பட் அந்த காலத்துல நீங்களும் பல வருஷங்களா பிகினிங்ல 2 வரையும் டைவர்ஸ் பண்ணாமலே வாழ்ந்துருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முன்னாடி உனக்கு நான் டிபெண்ட், எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த 9 years ஆஃப் லைஃப். உங்க காலத்துல இந்த ஸ்டார் மீட் ப்ரோக்ராம்ல இருந்துச்சு வெளிநாட்டுக்கு நிறைய. வெம்பிளி ஸ்டேடியம்லேயே நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் லண்டன்ல. அந்த ரிவால்விங் ஸ்டேஜ் இருக்கும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? 2021. That's due to what actually? Multiple blocks. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அவுட்டோர் எல்லாம் போகும்போது இப்போ இண்டோர் ஷூட்டிங்காகவே தான் 2-3 கால் ஷீட் பார்த்துருக்கேன், அங்கே போனால் ஒரே கால் ஷீட் தான் ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம அதுக்காகன்னு நம்ம வெறும் சாங் மட்டும் பண்ணுறோம், நாங்கள் ஏதாவது போனாக்கா நம்ம படம் பண்ண முடியும். இண்டோர் செஷன் எப்படி நீங்கள் வந்து இன்னும் எத்தனை வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க அவுட்டோர் மேட்டர்ஸ்? நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் படமே வந்து நான் ட்ரிவாண்ட்ரம் போய் தான் ஷூட் பண்ணேன், சென்னையிலேருந்து வெண்டு ட்ரிவாண்ட்ரம். 2000 ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு, ஹீரோயினுக்கு. சரி, நீங்கள் உங்கள் காலத்தில் இந்த ஸ்டார் மீட் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சா வெளிநாட்டுக்கு? நிறைய இருந்தது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் போகும்போது எந்த கண்ட்ரி? நான் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் போனது வந்து சிங்கப்பூர், மலேசியா. எப்படி இந்த ஆடியன்ஸ் உங்களை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல வந்து you have to dance a lot? வெம்பிளி ஸ்டேடியம்லேயே நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் லண்டன்ல. அந்த ரிவால்விங் ஸ்டேஜ் இருக்கும், ஃபுல் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் சுற்றி. அந்த ரிவால்விங் அந்த சுத்துற இதுலயே நாங்கள் டான்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் ஆடினா பார்த்தது, இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம். ஸோ வி யூஸ் டு டர்ன் அண்ட் பர்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெரி ஹியூஜ் ஸ்டேஜஸ் அப்போ அங்கெல்லாம் ஃபாரின்லலாம், யூஎஸ்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ ஓடி வந்து சர்க்கிள் பண்ணி சென்டர் பாயிண்ட் அவங்க லைட் கொடுத்துருப்பான், ஸ்பாட் லைட் வந்து சுற்றி ஊழறதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது சினிமா ஷூட்டிங் கட் பண்ணி போவாங்க. இது வந்து ஷோஸ் வந்து எக்தம் பண்ணுவோம். எக்தம் ஆடி முடிச்சு வெளில வந்து ஆயிடுவோம், அது வேற விஷயம். பட் எக்தம் ஆடி ஷோவே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டு ஆடணும் இல்லைங்களா? இல்ல ஒரு 2 பண்ணா போதும். 2 பண்ணா போதும். ஸோ அந்த காலத்துல கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க அந்த வகையில. நாங்கெல்லாம் போனா 4-5 கேட்பாங்க. அப்படியா? எங்க சீசன்ல நாங்க போகும்போது 2னா தட் டன் வெல் அழகா இருந்துக்கும். ஒன்று பண்ணி ஒரு 1.5 hour, ஒரு 1 hour 45 minutes டைம் கிடைக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னொரு ட்ரெஸ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான். அங்க உங்க ஃபேன்ஸ்ல வந்து நிறைய கிஃப்ட்ஸாவே உங்களுக்கு நிறைய பொருள்லாம் கிடைக்கும். பர்ஃப்யூம்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து கிவ்ஸ். சில பேர் வந்து கிளிப்ஸ், அந்த ஹேர் பண்ற இதெல்லாம் கொடுப்பாங்க, மிஷின்ஸ், இந்த ஃபேஸ் மசாஜிங் மிஷின், அது மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. நிறைய பர்ஃப்யூம்ஸ், சாக்லேட்ஸ். உங்களுக்கு முக்கால்வாசி மேக்கப்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருவீங்க இல்லைங்களா நீங்க? முன்னாடிலாம் வந்து இப்போ மேக் இருக்கிற மாதிரி அப்போ வந்து இருந்தது மேக்ஸ் ஃபேக்டர். ஸோ யூஎஸ் போனால் லண்டனில் யூஎஸ்லலாம் மேக்ஸ் ஃபேக்டர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஒரிஜினல் இங்கேயும் கிடைக்கும், அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்ம கண்ட்ரியை விட. போனாக்கா அது இது ஐஷேட்ஸு, பிளஷான்ஸு, அப்படியே மஸ்காராஸ், வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். உங்கள் சீசனில் வந்தவங்க எல்லாம் யாரு நீங்கள் போட்டியாக நினைக்கிறீங்க? எனக்கு போட்டியாக இதில் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுமா சாமி, யாரையுமே போட்டியாக யாரும் நினைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இருக்கிற ஃபேன்ஸு நம்மளுக்கு இருக்குது அப்படிதான் போயிட்டுருக்கும். நம்மளுக்கு அப்புறம்னா இன்னொருத்தர் வந்துதான் ஆகணும். இது அலை மாதிரி, கடல் அலை மாதிரி. இது இப்படி வந்துட்டு நம்ம உள்ள போவோம், திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ரூபத்தில் வருவோம், அந்த மாதிரி. தவிர இது எனக்கு போட்டி சில்க்கு, நான் பிஸியாக டான்ஸராக வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க சில்க்குக்கு போட்டியாக வந்துட்டு எல்லா பேப்பர்லையுமே எழுதுனாங்க. பட் அது உண்மை கிடையவே கிடையாது. சில்க்குக்கு இருக்கிற ஃபேன்ஸ் சில்க்குக்கு இருப்பாங்க, அனுராதாகன் புது ஃபேன்ஸ் வர்றாங்க, அவ்வளோதான். இந்த பொண்ணு நல்லா ஆடுதே, ஃபேன்ஸுன்றவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இது மார்க்கெட். ஆமாம், அண்ட் லக் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம். அது இல்லாமல் 3வது நம்ம வந்து அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோம், பர்ஃபார்ம் பண்ணுறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
அப்படின்னு நினைக்காம நாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக அதை கஷ்டப்படுத்து அந்த நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சான்ஸை வாய்ப்பை வந்து உபயோகிக்கிறோன்றது தான் இருக்கு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? 2021 3 years முடிஞ்சிருக்கு. ஓகே. That's due to what actually? Multiple blocks. That is it can be like we take a lot of mutton அது இதெல்லாம் சாப்பிடலாம், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி. நீங்க டயட்டிங்னு எதுவும் பண்ணதே இல்லையா அந்த காலத்துல? அப்பவும் நல்லா சாப்பிடுவேன். நான் ஆடிக்கிட்டே இருப்போம்லடா, பசிக்கும் பயங்கரமா, அண்டு தூக்கம் இருக்காது. நான் ஒரு 1 year பார்த்தேன்னா ஒரு வருஷத்துல மட்டுமே 86 படம் பண்ணேன். நான் எனக்கே தெரியாது. ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், டைமண்ட் பாபு சாரோட ஃபாதர் இருக்கார்ல, அவர் தான் எடுத்து அமிச்சார். அம்மா நீங்க 86 படம் பண்ணியிருக்கம்மா ஒரே வருஷத்துல. அதுல ஹீரோயின் இருக்கு, வில்லி இருக்கு, காமெடி இருக்கு, வெறும் சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி 86 ரவுண்ட் த கிளாக் ஆல்மோஸ்ட் ஐ ஒர்க். ஸோ வென் யூ கீப் ஆன் ஒர்க்கிங் இல்லை, யூ ஃபீல் லாட் ஆஃப் ஹங்க்ரி. ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். எங்கள் அம்மா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஷீஸ் எங்கள் டிரைவரை எவ்ரிடே வந்து இந்த சைனா டவுன் காமிச்சிடுவாங்க. எனக்கு நியூடுல்ஸு, சில்லி சிக்கனு, சூப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி 2 to 3 times அம்மா அனுப்பிச்சி வாங்கிட்டு வர வச்சு கொடுப்பாங்க. நான் எனக்கு இந்த ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணதுனால என்ன பண்ணுவேன், பிரேக் விட்ட உடனே மேக்கப் டச்சப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஐ கெட் அப், கோ டு ஷார்ட், ஒரு ஷார்ட் 2 ஷார்ட் முடிச்சோடனே ஆங்கிள் மாற்றி திருப்பி லைட்டிங் பண்ணுவேன். அந்த கேப்பில் உட்காந்து ஐ ஈட். கேப்ஸில் ட்ராலி ட்ராக்கு செட்லேயே படுத்து தூங்கிடுவேன் நான். அந்த மாதிரி. ஏன்னா காலையில் 5 o'clock ஷூட்டிங் முடிச்சு வருவேன், ஆயில் போட்டு ஃபுல்லாக மேக்கப் எடுத்துட்டு குளிச்சுட்டு திருப்பி உட்காந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது தூங்குறதுன்றது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. லைக் ஐ வாஸ் ரவுண்ட் த கிளாக் ஒர்க்கிங். ஒரு நாளைக்கு 2-3 கம்பெனி. அது எனக்கு கஷ்டமாவே தெரியல. ஏன்னா ஐ வாண்டட் திஸ் ஃபேம். ஓகே, ஐ வாண்டட் தட் ஃபேம். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் வந்து அப்படின்னு நினைக்க கூடாது. நான் இல்லை, ஐ எம் ரெடி டு ஒர்க். அந்த இப்பவும் ஐ எம் ரெடி டு ஒர்க். அந்த மாதிரி தான் நான். இப்போ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட்டா 2-3 கால் ஷீட் பார்ப்பீங்க. நான் 3 கால் ஷீட் பண்ணுவேன். 3 கால் ஷீட். 7 to 2 காலையில. ஓகே. 2 to 9 ஒரு கால் ஷீட். 9 to morning 6 ஒரு கால் ஷீட். பட் அந்த காலத்துல அவுட்டோர்ஸ்லாம் ரொம்ப இல்லைல்ல, எல்லாம் சென்னையில தான் நிறைய செட் ஒர்க் இருக்கும். விஜயா கார்டன் அவுட்டோர்லாம் நான் தேனி போயிருக்கேன் நிறையா. கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு பீரியட்ல வில்லேஜ் சப்ஜெக்ட்னாவே கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சியில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி. பட் நீங்க அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இது விட்டோம். இது வருஷத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அவுட்டோர் எல்லாம் போகும்போது இப்போ இன்டோர் ஷூட்டிங்காகவே தான் 2-3 கால் ஷீட் பார்த்துருக்கேன். அங்கே போனால் ஒரே கால் ஷீட் தான் ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சு? இல்லை நம்ம அவுட்டோரில் சாங் போனால் ஒரு 2 நாள் போவோம் மேக்ஸிமம். 2 நாள் ஏற்காடுலையோ இல்லை ஊட்டிலையோ 2 நாள் 3 நாள் போவோம். இப்போ நேர்மை படத்துக்கு 2 சாங்க்கு போனோம். 1.5 நாளில் புலியூர் ராஜா கதை மாஸ்டர், நானும் ராதிகா, பிரபு சார், வைஜி மகேந்திரன், மனோரமாச்சி எல்லாருக்கும் குரூப் இருந்தது. ஸோ 1.5 நாளில் அந்த சாங் பிடிச்சி அவங்கள அனுப்பிச்சிட்டு 1.5 நாளுக்கு அப்புறம் ரெடி ஆகி எனக்கும் இந்த பிரபு சாருக்கும் டுவேட் சாங்கு எடுத்தாங்க. ஒரு அந்த ஹாஃப் டே. நெக்ஸ்ட் டே 5 காஸ்டியூம் மாற்றி டுவேட் சாங் பண்ணோம். நெக்ஸ்ட் டே 3 நாளில் இந்த 2 சாங் முடிச்சுட்டு வந்த கணக்கு தான் எனக்கு. படமே ஒரு படத்தினுடைய சாங்ஸ் முடிச்ச கணக்கு தான். அந்த மாதிரி இட் ஹேப்பன்ஸ். நம்ம அதுக்காகன்னு நம்ம வெறும் சாங் மட்டும் பண்ணுறோம், நாங்கள் ஏதாவது இருப்போம்னாக்கா நம்ம படம் பண்ண முடியாது. ஹேவ் டு கோ டு அவுட்டோர் பண்ணணும். அந்த அவுட்டோர் செக்ஷன் எப்படி நீங்க வந்து இன்னும் எத்தனை வருஷத்துல ஆரம்பிச்சிச்சு அவுட்டோர் மேட்டர்ஸ்? பிகினிங்லேருந்தே இருக்கேன். நான் பிகினிங் ஃபர்ஸ்ட் படமே வந்து நான் இது ட்ரிவாண்ட்ரம் போய் தான் ஷூட் பண்ணேன். சென்னையிலேருந்து வென் டு ட்ரிவாண்ட்ரம். 2000 ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு. ஹீரோயினுக்கு ஒரு 2 கோடிகள் இப்போ வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புது ஹீரோயின்ப்பா 2000 ரூபாய் அப்போ சம்பளம். 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேம்மா ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான். இப்போ நீங்கள் எந்த சேனலை திறந்தாலும் சரி, எந்த யூடியூபாக தெரிஞ்சு இவங்க இத்தனை கோடி வாங்குறாங்க, அத்தனை கோடி வாங்குறாங்கன்னு இது எப்படி இருக்கு உங்களுக்கு? வேற புது உலகத்தில் வாழ்ற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? இல்லைடா, எல்லாமே மாறிடுச்சு, அவ்வளோதான். இப்போது டெக்னிக்கலி பார்த்தா கூட நாம் வந்து முன்னாடி வந்து நம்மளே வந்து இன்னொரு ஃபிகர் பண்ணுறோம், ஜுவல் ரோல் பண்ணுறோம், நிறைய ஃபிகர்ஸ். இப்போது நவராத்திரி படத்தில் 9 சிவாஜி சாரை ஒரே ஷாட்டில் காமிச்சிருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, மெச்சல் கேமராவில் பிளாக் இது மாதிரி கட் கொடுத்து பொசிஷன்ஸ் கொடுத்து நிற்க வச்சு எல்லாரையும் அதை க்ளோஸ் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணி ரிவைன் பண்ணி திருப்பி அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, கிராஃபிக்ஸில் உட்காந்து பண்ணிடுறாங்க, ஈஸியாக பண்ணிடுறாங்க. டெக்னாலஜி சேஞ்ச் அவ்வளோதான். தவிர இதே லைட்ஸ் தான், இதே ஆக்டிங் தான், இதே கதைங்க தான், நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது அதே பர்ஃபார்மன்ஸ் தான், வேறு எதுவும் மாறல.
பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சேம், பட் அங்க அப்போ ஸ்ட்ரெயின் அதிகமா இருந்திருக்கும்ல அந்த காலத்துல. டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்தணும், அதை நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. ஓகே அக்கா, இது ஒரு ஜாலியான ஒரு கேள்வி, ஒரு ஜாலியா பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்க ஒரு புது ஹீரோயின், இன்னைக்கு இருக்கிற ஹீரோல யாரோட ஜோடியா நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அஜித் சார். அஜித் சார் இஸ் ஆல் ஓகே. ஐ லைக் அஜித் சார் சீரியஸ்லி. அண்ட் இப்போ இருக்கிற ஹீரோஸில் லைக் இவர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி, தட்ஸ் நைஸ். அண்ட் லைக் இப்போ வந்திருக்க ஹீரோயின்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க யார்? எனக்கு நயன்தாரா பிடிக்குது. த்ரிஷா நயன்தாரா இஸ் ஓகே. அவங்க ஹை பிராண்டில் இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்காங்க? யங்ஸ்டர்ஸில் கேர்ள்ஸில் யாரும் எல்லாருமே ஓகே தான். இவங்க 2 பேர் கொஞ்சம் டாப் ஹீரோஸோட பண்ணுறாங்க, கொஞ்சம் யங் ஹீரோஸோடையும் பண்ணுறாங்க. இல்லை இப்போ இந்த லைப்போசக்ஷன் அது இது பல சர்ஜரிஸ் இவங்க பண்ணுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அது மொத்தத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயம். இந்த லைப்போ பண்ணிக்கிறது, இந்த குடலை கட் பண்ணிக்கிறது, ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், தண்ணி இவ்வளோ குடிச்சா போதும், தட் இஸ் நாட் அ ஹெல்த்தி அட் ஆல். நம்ம முடிஞ்சால் நீங்கள் ஜிம் பண்ணுங்கள், ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், டயட்டிங் பண்ணுங்கள், இளைஞரை தவிர அந்த இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போது நம்ம அது பண்ணாலுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும், டயட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எதுக்கு அது பண்ணிக்கிறீங்க? நீங்கள் நேச்சுரலாகவே பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா வாக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். இந்த கடவுள் கொடுத்த உறுப்புக்களை நம்ம கட் பண்ணி அதை குறைச்சி சாப்பிட முடியாமல் எனக்கு சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு அரை இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு. இந்த ஆப்ரேஷன் கொடூரமான ஒரு விஷயம், அது பண்ணக்கூடாது. எல்லாரும் அந்த காலத்து ஸ்ரீதேவி அவர்களை சொல்றாங்க, மூக்குக்கு பண்ணாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி, நாங்க பாடிக்கே பண்றோம் இந்த காலத்துல. மூக்குக்கு நானும் தான் பண்ணேன், ஏன்னா ஃப்ளாப் இல்லை. உங்களுக்கு தேவையில்லையா? எனக்கு அப்போது அது ஸ்ரீதேவி பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபேஷனாக இருந்தது. நாங்கள் அப்போ தான் வரோம் உள்ள. அம்மா வந்து ஹேர் ட்ரெஸ்ஸரில் என் பொண்ணுக்கு கூட மூக்கு போனால் என் பொண்ணு கூட ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. எனக்கு அந்த அவங்க வந்து இம்போர்ட் பண்ணாங்க அந்த இது உள்ளே வச்ச அந்த இது. இப்போது கிடைக்கிது எல்லாமே, அப்போது கிடைக்கல. இப்போ என்னோட ரிப்போனை கட் பண்ணி அது ஷேப் பண்ணி வச்சாங்க. அது இது ஒன்றுமே இது அழகு பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ரிப்போன் எடுத்துட்டாங்க எனக்கு ரிப்பில். பட் அது ஒரு பெரிய கிளிக்கே ஆகல, அது ராங்காக நல்லாவே இல்லை அந்த ஷேப்பு. அது ஒரு 15-20 டேஸில் அவுத்து பார்த்து நல்லா இருந்தோன்னு அது ரிமூவ் பண்ணி மறுபடியும் எடுத்தாச்சு. எனக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து ஃப்ளாப் ஆக்சுவலி. பட் இந்த நோஸ் வச்சு தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் நான். இந்த நோஸ் வச்சு இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடியே பெரிய ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு இது வந்து ஏதோ உங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்ட்டு. பட் இது நிறைய பேருக்கு வந்து இப்போ சமந்தா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்த முகத்தில் வந்து லிப்ஸில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நிறைய பேர் அது அப்படி அப்படி அது இப்போ ஃபேஷன் நினைக்கிறேன். அதுல தெரியல இந்த மாதிரி இருக்கிறது, கண்ணு கீழே டக்ஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நேச்சுரலாகவே நார்மலாக நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நம்ம டச் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட அபிப்பிராயம். நான் ஜாஸ்தி எதுவும் டச் பண்ண மாட்டேன். இல்லை இப்போ வந்து இந்த யூடியூப் மீடியா இதெல்லாம் வந்ததை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலி வந்துட்டு முன்னாடி சினிமா இப்படி இருந்தது, அப்போ சினிமா வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் முன்னாடியை விட நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஓரளவு சினிமா வந்து நிறைய, எனக்கு தெரிஞ்சு இது பொங்கலுக்கும் தீபாவளிக்கெல்லாம் நியூ இயர் ஏப்ரல் 16க்கெல்லாம் 15 படம் 16 படம் ஹிட் ஆகும். இது ரிலீஸ் ஆகும். கமல் சார் படம் ரிலீஸ் ஆகும், ரஜினி சார் ரிலீஸ் ஆகும், விஜயகாந்த் ரிலீஸ் ஆகும், சத்யராஜ் ரிலீஸ் ஆகும், கார்த்திக் ரிலீஸ் ஆகும், எல்லா ஹீரோஸுமே ரிலீஸ் ஆகும். இந்த படத்துக்கு இந்த படம் போட்டி, இந்த படத்துக்கு இந்த படம் போட்டி. இப்போ எங்கே உனக்கு வந்து தீபாவளி பொங்கலுக்குலாம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக சொல்ல போனால் சினிமாவே இப்போ ரொம்ப ரொம்ப கிரவுண்டடாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ எல்லாமே என்ன பெரிய படம் எடுத்தால் தான் ஓடுன்ற மாதிரியும் கிடையாது. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி சின்ன படம் கூட நல்ல குவாலிட்டியான படங்கள், நல்ல கதை இருந்த கதை இட்ஸ் மெயின் பேசிக். ஆமாம், அந்த நல்லா இருந்தால் அது யார் பண்ணாலுமே அது படம் ஓடிடும். இல்லைக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, முந்திலாம் வந்து கேமரா முன்னாடி நம்ம நடிச்சு காமிச்சு ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணுற காலங்கள் போய் இப்போ ரீல்ஸ்ன்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறாங்க. ரீல்ஸ்ன்னு சொல்லி அவங்க இது செல்ஃப் ப்ரமோஷன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த யூடியூப் மீடியாஸ்லாம் வந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு வெளியில் வராமல் கஷ்டப்பட்டாங்கல்ல. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு லக் அடிச்சது வந்துட்டோம், சினிமாவில் கிளிக் ஆகிட்டோம். வர முடியாமல் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
அக்கா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பேப்பரை தொடங்கின டைவர்ஸ், இவருக்கு அவங்களுக்கு டைவர்ஸ், அவங்களுக்கு இவங்களும் ஒத்து போல கிட்டத்தட்ட எல்லா நடிகைங்க எடுத்தாலும் இதனால டைவர்ஸ், நடிகர்கள் எடுத்தாலும் டைவர்ஸ், சிங்கர்ஸ் எடுத்தாலும் டிவர்ஸ், இப்படி போயிட்டு இருக்கு. பட் அந்த காலத்துல நீங்களும் பல வருஷங்களா பிகினிங்ல எந்த வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாமலே வாழ்ந்துருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை டைவர்ஸ்ன்றது வந்துட்டு நார்மலாக இப்போது ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கர்ஸ் கேட்குறாங்க, மியூசிக் டேரக்டர்ஸ் கேட்குறாங்கன்றதுனால இது வந்து பாப்புலராக தெரியுது. இந்த டைவர்ஸ்ன்றது ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இது டைவர்ஸ் கோர்ட்டில் நிறைய டைவர்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அது வெளியில் வராததுக்கு காரணம் பப்ளிசிட்டி இல்லை. நம்ம வந்து சினிமா மீடியாவில் இருக்கிறதுனால இட்ஸ் கெட்டிங் பப்ளிசிட்டி, அவ்வளோதான். ஒன்று ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் அங்கே வச்சுருக்கேன். முன்னாடி உனக்கு நான் டிபெண்ட், எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த 9 years ஆஃப் லைஃப்பில். அதுக்கப்புறம் 11 years அந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதுன்றது ஒன்று இருக்குது. இப்போ நான் கோவப்பட்டனா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நீ தப்பு, நீ கோவப்பட்டா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால தான் எங்கள் லைஃப் வந்து வந்துட்டு அவர் வேணும்னு நினச்சதுனால தான் ஒரு 21 years ஆஃப் லைஃப் அவரோட இருந்தது. 11 years + 9 years 20 years ஆஃப் லைஃப். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போது நிறைய பேருக்கு இண்டிவிஜுவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன போதும் சகிச்சு, ஓகே ஓகே உன் லைஃப் நீ பாரு, நான் என் லைஃப் பார்க்குறேன், அந்த மாதிரி மைண்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இப்போ இருக்கிற ஜனங்க. நீ மேபி சில விஷயங்கள் கொஞ்ச நாள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அதை டாலரேட் பண்ணி நீ டாலரேட் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கலாம். சில பேர் வந்து டாலரேட், இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் டாலரேட்டிங்லேயே வாழ்ந்தவங்க, டாலரேட் பண்ணி தான் வாழ்வோம். எனக்கு அது அந்த மாதிரியே நான் பழகிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே பழகணுன்றது கிடையாது, அவங்கவுங்களுடைய பர்சனல் இண்டிவிஜுவாலிட்டி. சில பேர் இதுக்கு மேலே முடியாதுன்ற ஸ்டேஜ் வரும்போது தி ஆர் கெட்டிங் டைவர்ஸ். ஏன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸு, 12 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் பசங்க பெருசானதுக்கப்புறம் என்னப்பா டைவர்ஸ் உங்களுக்கு? இப்போ அவங்களோட லைஃப் பார்க்க வேண்டியது தான் நம்மளுக்கு இருக்குது, அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய மேரேஜ். அந்த குழந்தைங்களுக்காகவாது இவங்க மறுபடியும் சேரணுன்ற ஒரு ஐடியா ஏன் இல்லை நிறைய பேருக்கு? அதான் சொல்கிறேன், இண்டிவிஜுவாலிட்டி வந்துடுச்சு. எனக்கு நீ என்ன நான் என்ன, நான்ப்பா என் லைஃப் என்னால், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்ற இவங்க ஈகோவில் குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? குழந்தைங்க வேணும், குழந்தைங்களுக்காக நினச்சிருந்தாங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போக மாட்டாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்கன்னா நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம், பசங்களுக்கு வேணுன்றதை பண்ணிடலாம். பசங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக சரி நம்ம சப்போர்ட் இருக்கும், அவங்களுக்கு மேரேஜாக போய் அப்பாவை நின்று வந்துடலாம், அம்மாவை நின்று வந்துடலாம், அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். பட் இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க நாளைக்கு அவங்க அம்மா அப்பா ஆகும்போது அவங்க எப்படி ஒரு ஃபேமிலியை? எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாகவே இருக்குடா, நம்மளுக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட டைவர்ஸ் பற்றி கேள்விப்படுறோம். ஆனால் அவங்க பசங்க அப்பாவோடையும் ஜாலியாக போயிட்டு வராங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு, அம்மாவோடையும் ஜாலியாக போயிட்டு வராங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அவங்க கூட அட்ஜஸ்ட். நாளைக்கு அவங்க வந்து ஒரு அம்மா அப்பாவா இருக்கும் போது அடுத்த ஜென்ரேஷன் என்ன பாடுபடும் தெரியலையே. இப்போவே இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் என்ன மாதிரி இருக்குன்றது நம்ம எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லைங்களா? நிச்சயமா முடியாது. சரி, இப்போலேருந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு சினிமா எங்கே நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமா இதே மாதிரி தானே போகும், அப்படியே தான் போகும். சினிமாவை அழிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் முடியாது. சினிமாக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது, சினிமாக்குன்னு ஒரு இது இருக்குது, அது வேறு இது வேறு. எல்லாமே மீடியா தான். அது சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், வெள்ளி திரையாக இருக்கட்டும், சினிமான்றது சினிமா தான். அந்த வேல்யூ வேறு, இந்த வேல்யூ வேறு. பட் ஆனால் ஒரே தான், ஆக்டிங் தான், ஒரே இது தான் எல்லாமே. அது ஒன்றுமே ஆகாது, சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து திருப்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்கள் வாண்ட் டு பி அட் ஹோமா? இல்லை, நான் நடிச்சிட்டு இருப்பேன், நான் சாகிற வரைக்கும் நடிப்பேன். ஓகே, வேணா யூ வாண்ட் டு கம் டு தி பிக் ஸ்க்ரீனா இல்லை ஸ்மால் ஸ்க்ரீன்? எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஸ்க்ரீன் தான், நடிப்பு தான். நடிப்பு தான். That's nice, so sweet of you. And அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அதாவது இன்னைக்கு நாளைக்கு வந்து சினிமாவில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க என்ன செய்யணும், என்ன முறைகளை பின்பற்றணும்? அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி should they give focus for the figure? நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ ஃபிகருக்கு ஃபோக்கஸ் பண்ணி அது பண்ணுறதா, இல்லை நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி? இல்லை, ரெண்டுமே பண்ணணும். ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஹீரோயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் குண்டாக இருந்தா அப்படியா இருந்தால் ஓகேன்றாங்க. இப்போல்லாம் 0 ஃபிகர், ஒல்லியாக இருக்கணும், பாய்ஸ் வந்து நிறைய கட்ஸோடு இருக்கணும், அப்படி மாறிடுச்சு இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம பாடி ஹெல்த்து அந்த இதுவும் மெயின்டைன் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸு, டான்ஸு, ஃபைட்டு எதுவாக இருந்தாலுமே எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்மளை தேர்த்திக்கணும், பண்ணணும்.
ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் எடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் நைஸ்லி. ஒரு வாட்டி பண்ணி ஒரு டேரக்டர் இது பண்ணுன்னு சொன்னால் அது ஒரே டேக்கில் முடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். காட் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். யூல் பி சக்ஸஸ்ஃபுல். நிறைய அம்மா அப்பாவால் குழந்தைங்க இப்படித்தான் வழுக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒரு இதில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, குழந்தைங்களோட இஷ்டம் கொஞ்சம் பாருங்கள். நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு கூட நிறைய ஆசைகள் இருக்குது. பட் எல்லாமே நம்ம திணிக்க முடியாது. பசங்க வந்து சில பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வந்துடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ட்ரை பண்ணாலும் அது கிளிக் அவுட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றதை பார்த்து நாம் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா ஐ திங்க் தே வில் டூ குட். நம்ம பசங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. நம்மளுடைய இதை வந்து அவங்க மேலே ரொம்ப திணிச்சாலும் அது நடக்கலைன்னா விட்டுடுங்க. நடக்க ஆரம்பிச்சிச்சு பண்ணுறாங்கன்னா ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.